Hey, hello people, நான் தான் உங்கள் அபி. வெல்கம் டு ACupid vlogs. அண்ட் கியூபர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோ போட்டிருப்பேன் ஷோலூருக்கு போகிற மாதிரி. அது வந்துட்டு பாதியிலே கட் பண்ணி சாக்லேட் ஃபேக்ட்ரி கண்டென்ட்டாக மாற்றிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷோலூர் வியூ பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிருப்போம். அண்டு ஆமாம், அந்த வீடியோவை பார்க்கலைன்னா நான் உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கார்ட்ஸில் தரேன் லிங்க்கு, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டு ACupid vlogs. மறக்காமல் அதை மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே கியூபர்ஸ், இந்த வீடியோ போய் பாருங்கள். கியூபர்ஸ், இந்த ரோடில் நான் வந்துட்டு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். கேமரா ஆன் பண்ணுறதுக்கே மறந்துட்டேங்க. இந்த பெண்டெல்லாம் அப்படியே நீட்டாக சூப்பராக எடுத்துகிட்டு நானும் அவனும் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோமா. அப்படியே எனக்கு கேமரா ஆன் பண்ணோடனே அந்த மைண்ட் செட்டே இல்லை, நான் ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். அண்டு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போம். மொத்தமாக 20 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆனால் வியூக்கெல்லாம் குறையே இல்லைங்க. இங்கே பாருங்களேன், செமையான வியூஸ். ஆனால் இப்போ தாங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி தான் சில்னஸ் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப. கோத்தகிரி வர வரைக்கும் பெருசாக சில்லு இல்லை. கோத்தகிரிலேருந்து இப்போ ஊட்டி போகிற வழியில் ரொம்பவே சில்லாக இருக்குது. ரொம்ப இல்லை, ஒரு மாதிரி மைல்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது சில்னஸ். அதுவும் நம்ம க்ளவுஸ் போட்டதுக்கு கை பெருசாக உரையில. ஆனால் க்ளவுஸ் போடாமல் வந்துருந்தோன்னா சூப்பராக உறைஞ்சிருக்குங்க. என்னாரும் கை ஒரு மாதிரி மறுத்து போயிருக்கும். உறைஞ்சு மறுத்து ரெண்டு ஒன்று அந்த மாதிரி இருக்கும். கியூபர்ஸ், திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை பெய்யுதுன்னா பெய்யலை, அப்படியே லைட்டாக ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த மூஞ்சியில் படும்போது அப்படி இருக்குங்க. வா, சில்லு சில்லு சில்லுட்டு ஃபேஸில் படுது. அது ரொம்ப திக்காக வரல, ஒரு மாதிரி சின்ன சின்ன ட்ரிசில்ஸ் வருது. சூப்பராக இருக்குங்க. ஆனால் லெஃப்ட் சைடில் எல்லாம் மிஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க மழை தூரனால. இப்போது கொஞ்சம் ஓவர் சில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. வெறியாக இருக்குங்க. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு பெஸ்ட்டு ட்ரிப்பு இல்லை, ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற ட்ரிப்பாக இருக்குங்க. அப்படியே அதை தூர்றதுக்கு அப்படியே ரெயின் ஃபாரஸ்ட்டு கூகுளில் எல்லாம் இமேஜ் பார்த்துருப்போம்லங்க, ரெயின் ஃபாரஸ்டோட இமேஜ் அந்த மாதிரி இருக்கு. கியூபஸ், சரியான மழைங்க. நான் கோப்ரோ கழட்டி வச்சுட்டு இப்போ தான் போட்டேன். ஊட்டி ரீச் ஆகிட்டோம். செம மழை அடிச்சு ஊற்றிச்சு. வண்டியெல்லாம் பாருங்கள், வண்டி என் டிஷர்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. கியூபர்ஸ், இங்கே பாருங்களேன், 3 குதிரையும் இந்த ஃபோட்டோக்குன்னு போஸ் கொடுக்குற மாதிரி நின்றுட்டுருக்கு. அழகாக இருக்குங்க. மழைக்கு நிற்கிதாட்டிருக்கு பாவம். அழகாக நிற்குதுங்க, 3 லைனாக நிற்குது. கியூபர்ஸ், ரோடு பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. ஐயோ, கேமராவை துடைக்கிறேன்னா வேறு எதாவது துடைக்கிறேனே தெரியல. கேமரா துடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனை துடைச்சிட்ருக்கேன். ரொம்ப ஆனால் பயங்கரமாக குளிருதுங்க, ஹெவியாக குளிருது, முடியல. வரமாட்டேன், நீயே போட.
கியூபர்ஸ் நம்ம ஃபைனலாக லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்டு பின்னாடி நீங்கள் லொக்கேஷனை பாருங்கள். உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். செமையாக இருக்குல்ல? இந்த இடத்துலலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், செமையாக இருக்குல்ல? அண்டு இங்கே இத்தனை நேரம் சும்மா உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸாக எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் மழை, செமையான மழைங்க. ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மிஸ்ட்டு கம்மியாகி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதான். பசங்க முன்னாடி போக சொல்லிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக வர வழி ஃபுல்லாக மழை. கோப்ரோ வந்துட்டு நான் ஆன் பண்ணுறேன், டக்குன்னு ஆஃப் ஆயிடுதுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில, ஆன் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே ஆஃப் ஆயிடுது. இப்போ ஆனால் போகும்போது தானே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். கியூபர்ஸ் என்னன்னு தெரில, டக்குன்னு கோப்ரோ பேச ஆஃப் ஆயிடுதுங்க. என்ன ரீசன் தெரில. அண்டு இதுதாங்க நம்ம வந்து ரோடு. கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடிங், அது வரைக்கும் அந்த பிங்க் கலர் பில்டிங் இருக்குல்ல, அது வரைக்கும் ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு தான் வந்தோம். ஒரு 5 செகண்ட் கூட தாங்க மாட்டேங்குது, ஆஃப் ஆயிடுது. என்ன ப்ராப்ளம் தெரில. கோப்ரோ தயவு செஞ்சு ரிப்பேர் ஆகிடாத. ஆல்ரெடி அத்தனை பிரச்சனை, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. 30% பேட்ரி இருக்குது, ஆனால் பேட்ரி லோன்னு வந்து ஆஃப் ஆயிடுது. என்ன ப்ராப்ளம் தான் தெரிய மாட்டேங்குது. திரும்பி இப்போ ஆஃப் ஆயிரும் எப்படியோ. இந்த கிளிப் ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள். என்ன இன்னும் ஆஃப் ஆகாமல் இருக்குது, அதிசயமாக இருக்கு. கியூபர்ஸ், ஹில்ஸ்லேருந்து நம்ம இறங்கி வச்சுங்க. இப்போது நான் ஏன் சாயந்தரத்துலேருந்து விலாக் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டு கிளிப்லேயே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. கேமரா வந்துட்டு கோப்ரோ வந்துட்டு 15 செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிடுது. ஆனால் ஆன் பண்ணி ஏதாச்சும் பேசி 15 செகண்ட்ஸ்குள்ளே ஆஃப் ஆகிடுது. அது வந்துட்டு ஃபுல் கிளிப்பு நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபுல் கிளிப்பு அது வரைக்கும் தாங்க ஓடிச்சு கோப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழட்டி ஓவராக பெரிய மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கழட்டி உள்ளே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம். சாப்பிடும்போது தான் கோப்ரோ எடுத்து இந்த ஹோல்ஸ், அது கோப்ரோ ஸ்பீக்கர்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஊதி பார்க்குறேங்க, அத்தனை தண்ணியா. அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. அண்டு 30% இருக்குதுங்க. ஆனால் டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. லோ பேட்ரின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிடுது. அது சரி தண்ணி போகிறதுனால தான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் எல்லா தண்ணியும் வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு எல்லா தண்ணியுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அண்டு இப்போ வரைக்கும் மழை தாங்க. நான் ரெடி பண்ணிட்டேன், ஆக்சுவலி கோத்தகிரியிலே ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் மழை பெருசாக இருக்குது. திரும்பி வந்துட்டு கோப்ரோ ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வாங்குறதுக்கு பட்ஜெட்டு கிடையாதுங்க. வாங்கிறதுக்குன்னு இல்லை, ரெடி பண்ணுறது கூட பட்ஜெட் கிடையாது. இப்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்புறம் எதுக்கு அம்புன்னு சொல்லிட்டு நான் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் கீழே வந்துட்டு டீ குடிக்க வந்தோம். சரி ஓகே, டீ குடிக்க மட்டும் கீழே வந்துட்டோம். இதுக்கப்புறமும் லாக் பண்ணாமல் இருந்தோமா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டி வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. நம்ம காலையில் டீ குடித்த இடத்துலையே தான் நாங்கள் ஈவினிங் ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு இப்போ கிளம்பியாச்சு. நம்ம பசங்க முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு வ்ளாக் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு மைக்கில் ஸ்பாஞ்சு தொலைஞ்சு போச்சு. நான் ஸ்பீடாக போய் வ்ளாக் பண்ணேன்னா உங்களுக்கு வின் நாய்ஸாக ஓவராக கேட்கும். அண்டு வைசர் க்ளோஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா வைசர் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியாக இருக்குங்க. மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ
க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் மெதுவாக போயிட்டு வ்ளாக் பண்ணிருக்கேன். 2 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சுக்கிறோம். சரி, ஓகே, பாய், பார்த்து போங்க. பாய் பாய். நான் இப்படி போயிடுறேன், இப்படியே போகிறேன், மெயின் ரோட்லேயே போயிடுறேன். பாய் பாய். நாளைக்கு காலையில் கூப்பிடுங்க. பாய் பாய். கியூபர்ஸ், நம்ம பசங்க கிளம்பிட்டாங்க. அண்டு நம்ம நேரம் அப்படியே வீட்டுக்கு போகிறதாங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னு கூட தெரில எனக்கு. எவ்வளோ ஆச்சு டைம்? ஒரே செகண்ட் பார்த்துக்கிறேன். டைம் 10:51 ஆச்சா? 11 ஆச்சுங்களா? ஓகே, போயிட்டு அம்மாலாம் ஒன்றும் கூப்பிடவே இல்லை. சரி, ஓகே கியூபர்ஸ், நான் இந்த வீடியோவை வந்துட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு ACupid. Bye.